பார்க்குற எல்லாரையும் குருவாக பார்க்குற நிலை தான் அவதூத கீதையில் சொல்கிறது. வரப்பில் தலை வச்சு படுத்துன்றதுக்கு பரிகாசம் பண்ணினா அதை ஒரு உபதேசமாக எடுத்துக்கிறாவா. ஆமாம் சரிதானே, விமர்சனம் பண்ணால் நமக்கு உரைக்கிறதே அதுவே தப்பு. முதல்ல உரைக்கக்கூடாது. அடுத்தது என்ன, அதில் பாயிண்ட் இருக்கே, அது என்ன தலைக்கு கேட்குறது வசூலம் நிஜம் தானே. யார் வேணால் கமெண்ட் அடிக்கணும், அதில் ஒரு நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை எடுத்துக்கணும். இந்த பிரபஞ்சம் பூரா எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு பகவான் இவ்வளவு ரூபம் எடுத்துட்டு இருக்கார். மகாபரிவா தான் சொன்னார், நீங்கள் ஜகத்குருவான்னு கேட்டார் மதன் மோகன் மாளவியா அவர். அப்போ சின்ன பிள்ளை பெரியவா சொன்னார், ஓ நீங்கள் அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்காளா, நான் ஜகத் எனக்கு குருன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன்னாரா பெரியவா. ஒத்தத்திரட்டேருந்து எனக்கு பாடம் கிடைக்கிறது, ஒரு ஜட சேத்தன வஸ்துக்கள்லேருந்து பாடம் கிடைக்கிறது. நான் என்றைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வித்தியார்த்திங்கிற எண்ணத்தோடு இருக்கிற அவர் யாரோ அவள் தான் ஜகத்குரு இல்லையா. அப்படி குரு கிருபையினால முழுமையாக செம்மைப்பட்ட ஒரு நிலையில் அவரோட நிலையை பிரகடனம் பண்ணும்படியாக ஸ்ரீதர ஐயாவாள் அவர் வேண்டி கேட்டுக்கொள்ள தான் அனுபவித்த அனுபூதிகள்லாம் பாட்டாக வெளிப்படுத்தின்னு இருக்கார். சாமானிய மக்களுக்கு உபதேசங்களாகவே ஏ நாக்கே நாமா சொல்லு புருஹி முகுந்தேத்தின்னு சொன்னார்னு பார்த்தேன். அப்புறம் பரம்பொருள் என்னன்னு வேதம் சொல்கிறது, அதை எப்படி வேணாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்.